اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான துல்ஹஜ் மாதம் 7ஆம் பிறை நாளிலே முபாரக்கான ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற நாம் குழுமி இருக்கிறோம். நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள், நல்ல அமல்கள், நற்கிரியைகளை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்தி கொள்வானாக. அதன் பரக்கத்தால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பெற்றோர், உற்றார், சுற்றார், ஊரார், உம்மத்தார் அத்தனை பேருடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து அனைவருக்கும் நரக விடுதலை அளித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆலா உயர்ந்த அந்த சுவனபதியை தந்தருள்வானாக. வாழும் காலம் பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்ந்து ஈமான், சலாமத், ஆஃபியத்தோடு, நீண்ட ஆயுள், நல்ல சுகத்தோடு அல்லாஹ்வை சென்று அடைகிற அரும் பெரும் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன் அளித்த அருள் புரிவானாக. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, துல்ஹஜ் பிறநாள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதன் முதலாம் நாள் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை அரஃபா நாள். அன்றைய தினம் நாம் அரஃபா நோன்பு நோற்க தயாராகி கொண்டிருக்கிறோம். அரஃபா நாளுடைய அந்த மேன்மை, அதனுடைய மகத்துவம், இது பற்றி நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். மனிதனுக்கு மறதி என்பது சகஜமான ஒன்று. அவ்வப்போது பல விஷயங்களை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு நல்ல அமல்கள், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் துல்ஹஜ் மாதம் நம்மை வலம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதத்தை நாம் சந்திக்கிறோம். துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதலாம் 10 நாட்களிலே நோன்பு நோர்க்கின்ற நன்மக்கள் இருக்கிறார்கள், தான தர்மங்கள் வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தக்பீர், தஸ்மீஹ், தஹ்லீலே ஈடுபடக்கூடிய ஜாக்கிரீன்கள், இறை தியானம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற நன்மக்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. அரஃபா நாள் மாட்சிமை மிகுந்த நாள். அந்த நாளிலே அரஃபா மைதானத்திலே குழுமி இறை கடமைகளை நிறைவேற்றி ஏக இறைவனிடத்தில் இருகரம் ஏந்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் தந்தருள வேண்டும். என்ன காரணம்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நாள் பற்றி எடுத்துரைக்கிற போது, இன்னல்லாஹ் யுபாஹி மலாயிக்கத்துஹு அஷியத்த அரஃபா பி அஹ்லி அரஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபா நாளுடைய மாலை நேரத்தில் அரஃபா மைதானத்திலே குழுமி இருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் பெருமை பேசி கொண்டிருக்கிறான், சிறப்பித்து சொல்லி கொண்டிருக்கிறான். யகூலு உந்துரு இலா இபாதி, என் அடியார்களை நீங்கள் கவனியுங்கள். அத்தவுனி ஷாசன் கபரா, பரட்டை தலையோடு புழுதி படிந்தவர்களாக அவர்களிடத்திலே கரமேந்தி பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள்,
என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் அவர்களை பற்றி மேன்மைப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். எஹ்ராம் உடையை அணிந்து கொண்டு அரஃபா மைதானத்திலே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே உள்ளவராக இருந்தாலும் சரி, பதவியிலே இருப்பவராக இருந்தாலும் சரி, பங்கரை கோலத்தில் தான் அவர் காணப்படுவார். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பார்த்திருப்பீர்கள், எளிய கோலத்தில் தான் காணப்படுவார். அந்த கோலம் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கிறது. தொடர்ந்து அவர் தியானத்திலே இருப்பார், வணக்க வழிபாட்டிலே இருப்பார், பிரார்த்தனையிலேயே இருப்பார். எனவேதான் அந்த இடம் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக பிரதானப்படுத்தப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அரஃபா மைதானம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மைதானம். அன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை பெருமளவுக்கு நரக விடுதலை செய்கிறான். ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அன்றைய தினம் போன்று எந்த தினத்திலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகம் தன்னுடைய அடியார்களை நரக விடுதலை செய்வது கிடையாது என்று முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் காணப்படுகிறது. மாமின் யௌமின் அக்ஸரமின் ஐயத்தி கல்லாஹு ஃபீஹி அபுதன் மினன்னார் மின் யௌமி அரஃபா என்று. அரஃபா நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லட்சக்கணக்கான மக்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறான். இதுக்கும் மினன்னார் செய்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இதோ இவ்வாண்டு அல்லாஹுடைய மாபெரும் கிருமை. இன்றைய தினம் நம்முடைய மக்கள் வெள்ளிக்கிழமை மினா சென்று அடைந்திருக்கிறார்கள். சற்றேறக்குறைய 25 லட்சம் ஹாஜி பெருமக்கள் இன்றைக்கு மினாவிலே திரண்டிருக்கிறார்கள். நாளை தினம் அரஃபா மைதானம் அவர்கள் செல்வார்கள். அரஃபாவுக்கு செல்கிற போது அந்த லட்சம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. 30 35 லட்சமோ அதைவிட கூடுதலாகவோ. காரணம் அல் ஹஜ்ஜு அல் உகூஃப் பி அரஃபா என்றிருக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். எனவே அரஃபாவிலே மக்கள் அதிகம் வந்து குழுமுவார்கள். இப்படி பார்க்கிற போது நம்முடைய மக்கள் அந்த அரஃபாவிலே லொஹர் அசரையெல்லாம் தொழுதுவிட்டு லொஹருக்கு அசருக்கு பின்னாலே இருந்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கரமேந்து துவா செய்தவாறு இருப்பார்கள். கண்ணீர் சிந்தி துவா கேட்பார்கள். அவலக்குரல் அபயக்குரல் எழுப்பியவாறு இருப்பார்கள். யாருடைய முகத்திலேயும் மகிழ்ச்சியை பார்க்க முடியாது, குதூகலத்தை பார்க்க முடியாது. என் இறைவன் என் பாவங்களை மன்னிக்க வேண்டுமே, நரக விடுதலை அளிக்க வேண்டுமே, நான் கேட்கிற துவாக்களை எல்லாம் கபூல் செய்ய வேண்டுமே, என் துவா என்னுடைய ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்பட வேண்டுமே, அன்று பிறந்த பாலகனாக நான் தாயகம் திரும்ப வேண்டுமே, லட்சமாக நான் செலவழித்து வந்திருக்கிறேன், வெகு தூர பிரயாணம் மேற்கொண்டு இறை இல்லத்தை நான் காண வந்திருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய பிழைகளை பொறுப்பானா, எனக்கு கருணை காட்டுவானா, நல்லுதவி செய்வானா என்கின்ற அந்த ஏக்கத்தோடு அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லோரும் கண்ணீர் சிந்தி துவா கேட்டவாறு இருப்பார்கள். கண்ணீர் சிந்தாதவரை பார்க்கவே முடியாது. அரஃபா நாளன்று கேட்கப்படுகிற துவா இருக்கிறதே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள். ஹைரு துவாயு துவாவு யௌமி அரஃபா என்று சொன்னார்கள். மிகச்சிறந்த துவா அரஃபா நாளிலே கேட்கப்படுகிற துவா என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ ஹைரு மா குல்து வன் நபியூன மின் கபிலி, நான் சொல்லுகின்ற வாசகங்களிலே எனக்கு முன்னே இந்த அவனி தோன்றிய இறை தூதர்கள் சொன்ன வாசகங்கள் மிக சிறந்த வாசகம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திருவாசகமாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள். அரஃபா மைதானத்திலே மக்கள் அந்த கூடாரங்களில் தங்கியவாறு இந்த 4ஆம் கலிமாவைத்தான் அதிகம் உச்சரித்தவாறு இருப்பார்கள். காரணம், இந்த கலிமா பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹைருமா குல்து
ஒன் நபியூன மின் கபலி, சிறந்த கலிமா என்று சொல்லியிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே நாமும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அரஃபாவுடைய நாளிலே இந்த கலிமாவை அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம், நாம் எல்லாரும் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மூமின்களாக இருக்கிறோம், கலிமாவை மொழிந்தவர்களாக இருக்கிறோம், இறை வேதத்தை ஏற்றவர்களாக இருக்கிறோம். அந்த இறை வேதம் பரிபூர்ணமாக்கப்பட்ட நாள் எந்த நாள் என்று கேட்டால் அரஃபாவுடைய நாளில் தான். 6666 வசனங்கள் பூரணமான ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை திருமறையிலே சூரா அல் மாயிதா 3ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய நியமத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தையே நான் உங்களுக்கு மார்க்கமாக பொருந்தி கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த இறுதி வசனம் இறங்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்ட நாளாக அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே இந்த வசனத்தை நாம் மறக்க முடியாது. அங்கே புனித ஹஜ்ஜிலே அரஃபாவிலே மைதானத்திலே குழுமி இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, உலகம் பூராவும் வாழ்கின்ற எல்லா முஸ்லிம்களும் இன்றைய தினம் இந்த வசனத்தை நினைவு கூற வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனம் அவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். குர்ஆனிலே இல்லாத சட்டம் எங்கேயும் கிடையாது. இந்த உலக மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றுக்கும் குர்ஆனிலே தீர்வு இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே வாக்களித்தவாறு இருக்கிறான் என்றால் அது ஒரு சாதாரணமான வசனமா? எனவேதான் யகூதிகள் கேட்டார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டி இந்த வசனத்தை எடுத்துரைத்து அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு முறை யகூதிகளில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். யா அமீருல் முஃமினீன், உங்களுடைய வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் மட்டும் யகூதிகள் சமுதாயமாகிய எங்கள் சமுதாயத்தில் இறங்கப்பட்டிருந்தால் அந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என்று சொன்னார்கள். யா அமீரல் முஃமினீன் ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரஊனஹா லவ் அன்ன அலைனா மாஷரல் யஹூத் நஸலத் லத்தஹதுனா ஸாலிகல் யௌம ஈதா என்று சொன்னார்கள். உமர்லானவர்கள் திரும்ப கேட்டார்கள், ஐயு ஆயா, எந்த வசனத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? அப்போதான் அந்த யகூதி பதில் உரைத்தார், அல் யௌம அக்மல்து லக்கும் என்கிற இந்த வசனத்தை சொன்னார். இந்த வசனம் எங்கள் மீது இறங்கப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த வசனம் இறங்கிய நாளை ஒரு பெருநாளாக, ஒரு பண்டிகை நாளாக கொண்டாடியிருப்போம் என்று சொன்னார். உமர்லான் அவர்கள் பதில் உரைத்தார்கள், தெரியும், இந்த நாள் எந்த நாள் என்று தெரியும், இந்த வசனம் இறங்கிய இடம் எந்த இடம் என்பதும் எங்களுக்கு தெரியும் என்று சொன்ன உமர்லான் அவர்கள் அந்த யகூதிக்கு சுட்டி காண்பித்தார்கள். அந்த நாள் ஜும்மாவுடைய நாள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த வசனத்தை இறங்கி அந்த நாள் இருக்கிறதே, அந்த அரஃபா பெருவெளியிலே அது ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. அந்த இடம் இருக்கிறதே அது அரஃபா மைதானமாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த நாள் இருக்கிறதே அது அரஃபா பெருநாள் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? எனவே எங்களுக்கு அது ஒரு மகிமை மிக்க நாளாகத்தான் இருக்கிறது. நாங்கள் மீண்டும் அதை மகிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள் உமர்லானவர்கள். அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாளைத்தான் நாம் காணப்போகிறோம். நாளை மறுநாள் நாம் காணப்போகிறோம். இன்று பகல் பிறை 7 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 8ஆம் பிறை பிறக்கப் போகிறது இன்று இரவு. நாளை தினம் 9ஆம் பிறை பிறக்கிறது. எனவே நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் அரஃபா நோன்பு நோற்போம். அது மிகவும் சிறப்பு வாய்ந்த நோன்பு, சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்வாக்கு முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது. ரம்ஜான் டு ரம்ஜான் நோன்பு நோற்பதும், மாதம் தோறும் 3 நாட்கள் நோன்பு நோற்பதும் அது காலம் பூராவும் நோன்பு நோற்பதற்கு சமம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இது ஒரு சொற்றொடர். அதனுடைய தொடர்ச்சியிலே அடுத்த சொற்றொடராக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள், சியாமு அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் ஐயு கஃபிர சனத்தல்லத்தி கபுலா வ சனத்தல்லத்தி பாதா என்று சொன்னார்கள். அரஃபா நாளிலே நீங்கள் நோன்பு நோற்றீர்கள் என்றால் அதனுடைய முந்தைய ஆண்டிலேயும் அடுத்த ஆண்டிலேயும் ஈராண்டுகளிலேயும் நாம் செய்கின்ற பாவங்கள் அந்த ஒரு நாள் நோன்பின் பரக்கத்தினால் மன்னிக்கப்படும்.
அந்த நோன்பு கஃபாராவாக பரிகாரமாக அமைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள். அருமை சகோதரர்களே, எனவே தான் நம் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அரஃபா நாளில் நோன்பு நோற்பதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறார்கள். சில ஊர்களிலே ரம்ஜான் மாதத்தில் எப்படி இஃப்தார் நிகழ்ச்சி செய்வார்களோ அதே போன்று இஃப்தார் நிகழ்ச்சியும் கூட நோன்பு கஞ்சி காய்ச்சி அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து நோன்பு திறக்கின்ற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே நாமும் இன்ஷா அல்லாஹ் இயன்ற மட்டும் அந்த அரஃபா நோன்பு நோற்பதற்கு தயாராக வேண்டும். பலருக்கு ஒரு கேள்வி எழுகிறது, நாளை தினம்தானே புனித மக்காவிலே அரஃபாவிலே அரஃபா நாளாக இருக்கிறது, நாளை மறுநாள் அரஃபா நாள் என்று நீங்கள் கூறுகிறீர்களே, அப்படியானால் நாளை அல்லவா நாம் நோன்பு நோற்க வேண்டும் என்கின்ற ஒரு சந்தேகம் குழப்பம் ஏற்படுகிறது. அருமை சகோதரர்களே, ஆனால் உலகிலே எந்த பகுதியிலே எந்த இடத்திலே பிறை காணப்படுகிறதோ அந்த பிறை காணப்பட்ட நாளிலிருந்து அந்த 9ஆம் நாள் தான் அரஃபா நாள். சொல்லப்போனால் ஹாஜிகளுக்கு அரஃபா நாளில் நோன்பு நோற்பது என்பது கிடையாது. நோன்பு நோற்பது என்பது ஹாஜிகள் அல்லாதோருக்கு மட்டும்தான். சொல்லப்போனால் புனித மக்காவிலே யார் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ அவர்கள் கூட நோன்பு நோற்பார்கள். ஆனால் அரஃபாவிலே இருக்கக்கூடியவர்கள் 25 லட்சமோ 30 லட்சமோ 40 லட்சமோ அம்மக்கள் நிச்சயமாக நோன்பு நோற்க மாட்டார்கள். அவர்களுக்கு நோன்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, எனவேதான் சில சஹாபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அன்னலார் அன்றைக்கு நோன்பு நோற்றிருப்பார்களோ என்கிற ஷக்கு அவர்களுக்கு ஏற்பட்டது, ஐயம் ஏற்பட்டது. அதை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தங்களுடைய ஐயத்தை வெளிப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருப்பார்களோ என்கிற சந்தேகத்தை வெளிப்படுத்தினார்கள். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு குவளையிலே பால் கொடுத்து அனுப்பினார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. அவர்கள் எல்லா மக்களும் காண்கின்ற அந்த நிலைமையிலே அந்த பாலை அருந்தினார்கள் என்று பார்க்கிறோம். பட்ட பகலிலே எதற்காக பால் அருந்தினார்கள்? பகலிலே அத்தனை மக்களும் 1,24,000 மக்கள் குழுமி இருந்த அந்த சபையிலே வைத்து ஏன் பால் அருந்தினார்கள் என்றால் அவர்களுக்கு அரஃபா நோன்பு கிடையாது. பகலிலே அல்லவா பால் அருந்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் அரஃபா நோன்பு நோற்பது என்பது ஹாஜிகள் அல்லாதோருக்கு மட்டும்தான். எனவே எங்கு பிறை காணப்படுகிறதோ அந்த நாளிலிருந்து 9ஆம் நாள். சொல்லப்போனால் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மதீனாவிலே 13 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள், தாவத் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் உள்ள ஆண்டுகளிலெல்லாம் அவர்கள் அரஃபா நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். ஹஜ்ஜுக்கு வந்தபோது மட்டும்தான் அவர்கள் நோன்பு நோற்கவில்லை. அப்போது என்றைக்கு மக்கள் அரஃபாவில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் விசாரித்து பார்த்து அந்த நாளிலே அவர்கள் நோன்பு நோற்கவில்லை. அவர்கள் பிறை கண்ட அந்த நாளை கணக்கிட்டு தான் நோன்பு நோற்றார்கள். எனவே இதிலே குழப்பத்திற்கு வேலை இல்லை. அருமை சகோதரர்களே, ஒரு சில பேர் கேள்வி கேட்பதன் காரணமாக இதற்கான ஒரு விளக்கத்தை நாம் தந்து கொண்டிருக்கிறோம். எனவே அரஃபா நாளிலே நாம் நோன்பு நோற்கிற போது இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் நோன்பு நோற்கிற போது நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நம்முடைய தேவைகள் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. ஹைரு துவாய் துவாவு யௌமி அரஃபா என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள் என்றால் அந்த நாளில் அரஃபா நாளிலே நாம் கேட்கிற துவாவும் கூட ஒரு சிறப்பு வாய்ந்த துவா தான். நாம் நமக்காக கேட்கலாம், நம்முடைய சமுதாய அக்கறையோடு சமுதாயத்துக்காக கேட்கலாம். எனவே நம்முடைய துவாக்கள் கபூலாக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அரஃபா நாள் காலை சுபுஹ் முதல் 9, 10, 11, 12, 13 மாலை வரை சற்றே ஏறக்குறைய 23 வக்துகள் இன்ஷா அல்லாஹ் நாம் தக்பீர் சொல்லவிருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. ஞாயிற்றுக்கிழமை காலை சுபுகிலிருந்து அப்படியே தொடர்ந்து 23 வக்துகள் நாம் தக்பீர் சொல்லுகிறோம். குரானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கி வைத்திருக்கிறான். வதுகுருல்லாஹ் ஃபி ஐயாமி மஅதூதாத், எண்ணப்பட்ட அந்த தினங்களிலே நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அந்த ஐயாம மஅதூதாத், அந்த ஐயாம் எந்த ஐயாம் என்று கேட்டால் இந்த அரஃபா நாளிலிருந்து 4 நாட்கள்
தான் அந்த ஐயாமு மாதூதாத் என்று தப்சீர் கலை வல்லுநர்கள் நமக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, எனவே நாம் தக்பீர் சொல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த நாட்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிற போது ஐயாமு தஷ்ரீகி, ஐயாமு அக்லி வ ஷுர்பி வ திக்ரி என்று சொன்னார்கள். அந்த நாட்களிலே, அதாவது 10, 11, 12 போன்ற அந்த நாட்களிலே நாம் நல்ல முறையில் உணவருந்த வேண்டும், குடிபானம் அருந்த வேண்டும், நாம் திக்ர் செய்ய வேண்டும் என்றும் சொன்னார்கள். நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தான் இந்த தக்பீரை நாம் உரைத்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, தக்பீரிலே நாம் சொன்ன அந்த தக்பீர் சுருக்கமான தக்பீர். ஜமாத் தொழுகையை நிறைவேற்றுகிற போதும் நாம் சொல்ல வேண்டும். தனியாக நாம் தொழக்கூடிய அந்த சூழ்நிலையும் கூட அந்த தக்பீர் நாம் ஞாபகமாக நினைவாக சொல்ல வேண்டும். ஆண்களும் சொல்ல வேண்டும், பெண்களும் சொல்ல வேண்டும். பெண்கள் மெதுவாக சொல்வார்கள், ஆண்கள் சற்று குரல் உயர்த்தி சொல்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸபல் அஹ்ஸாப வஹதா. லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த திக்ருகளை எல்லாம் நம்முடைய இமாமார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கமாக அன்பான பெருமக்களே, உலகம் பூராவும் தக்பீர் சொல்லுகிறார்கள். ஹாஜி பெருமக்களும் கூட தல்பியா சொல்லி கொண்டிருப்பார்கள். குறிப்பிட்ட காலம் தல்பியா சொல்லியது போக அந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேறுகிற அந்த தருணத்திலே இந்த தக்பீருக்கு வந்து விடுவார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். உலகம் பூராவும் இந்த தக்பீர் முழங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய உயிர் மூச்சே இந்த தக்பீர் தான். குழந்தை பிறந்ததிலிருந்து இறந்த பின்னாலே நல்லடக்கம் செய்கிற போது, குழந்தை அல்ல, பொதுவாகவே மனிதர்கள் இறக்கின்ற வரை, இறந்த பின்பும் கூட இந்த தக்பீரோடு நமக்கு ஒரு சம்பந்தம் இருப்பதை தாங்கள் பார்க்கலாம். குழந்தை பிறந்த மாத்திரத்திலே நாம் பாங்கு இக்காமத்து சொல்லி அந்த பிள்ளைகளுடைய காதுகளில் நாம் ஊதுகிறோமே, அது என்ன? அந்த தக்பீர் பிறந்தது முதல். அதற்கு பின்பு நாம் இறக்கிற போது ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது. ஜனாசா தூக்கி சுமந்து வருகிற அந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் தக்பீர் சொல்லியவாறு தானே நாம் வருகிறோம். அந்த மரண ஊர்வலத்திலே, மையத் ஊர்வலத்திலே கூட தக்பீர் சொல்லியவாறு தானே வருகிறோம். சொல்லப்போனால் ஜனாசா தொழுகையிலே அந்த தக்பீர்கள் இடம் பெற்றிருக்கிறதா இல்லையா? இந்த தக்பீருக்கு அன்பான பெருமக்கள் அவ்வளோ பெரிய மகத்துவம் சிறப்பும் இருப்பதை பார்க்கிறோம். மகிழ்ச்சியின் அடையாளமாக இந்த தக்பீர் இருக்கிறது. ஏதாவது மகிழ்ச்சியான தருணத்தில் அல்லாஹு அக்பர் நாம் சந்தோஷமாக சொல்லுவோம். நம்முடைய வீரத்தை பறைசாற்றுகின்ற வீர முழக்கமாக, வெற்றி முழக்கமாக திகழக்கூடியதான் இந்த அல்லாஹு அக்பர். ஒருவர் வெற்றி வாகை சூடுகிற போது அதனுடைய எழுச்சி குரலாக அல்லாஹு அக்பர் சொல்வதை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளுடைய அச்சத்தின் போதும் கூட அபய குரலாக ஒலிப்பது இந்த அல்லாஹு அக்பர் தான். தாங்கள் பார்த்தீர்களவா, அந்த ஒரு பெண்மணி எதிரிகள் சூழ்ந்த அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டேன். அதே போன்று ஒரு மாநிலத்திலே ஒரு பஜாரிலே வைத்து ஒரு பெண்மணியை ஒரு சில பேர் கிண்டல் கேலி பண்ணுகிற போது அந்த நேரத்திலையும் கூட அந்த இஸ்லாமிய பெண்மணி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்கிற அந்த அபயக்குரல் எழுப்பிய போது உடனே போலீஸார் வந்து அந்த பெண்மணியை பாதுகாப்பாக அழைத்து சென்று அவருடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டதை நாம் காட்சிகளிலே பார்த்தோமா இல்லை? அருமை சகோதரர், அது ஒரு அபயக்குரலாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தொழுகைக்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. தொழுகைக்கான அழைப்பு நம்முடைய நீடு நெய்வாசல் மட்டுமா? உலகத்திலே ஒரு குக்கிராமமாக இருக்கட்டும், டவுனாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே இந்த தக்பீர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தொழுகையினுடைய அணிகலன்கள் என்று சொல்வார்கள் தக்பீர். தக்பீர் இல்லாமல் தொழுகை கிடையாது. தக்பீர் தஹ்ரீமா முதல் எடுத்த உடனே அல்லாஹு அக்பர் கொண்டு தான் நாம் தொழுகையை தொடங்குகிறோம். தொழுகையினுடைய ஒரு அங்கமாக, நன்கு கவனிக்க வேண்டும், தொழுகையினுடைய ஒரு அங்கமாக திகழக்கூடியதுதான் இந்த அல்லாஹு அக்பர். இந்த அல்லாஹு அக்பருடைய மகத்துவத்தை நாம் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் குர்பானி கொடுக்கிறோமே, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். நாம் குர்பானி கொடுக்கிற போது நாம் சொல்ல வேண்டிய திருவாசகமே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். அல்லாஹும்ம லக்க
வமின்க இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹயாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் என்கின்ற அந்த வாசகங்களை எல்லாம் நாம் ஓதி அந்த குர்பானி கொடுக்கிற போது அப்போது நமக்கு ஏற்படுகிற அந்த உணர்வு அலைகள் இருக்கிறதே, நம்முடைய உடம்பில் ஏற்படுகிற ஒரு எழுச்சி இருக்கிறது, புத்துணர்ச்சி இருக்கிறதே, அதை சொல்லி மாறாத அருமை சகோதரர்களே. நாம் ஐவேளை தொழுகையாளிகளாக இருந்தோம் என்றால் எத்தனை முறை தக்பீர் சொல்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தினமும் ஐவேளை தொழுகிறோம். அந்த ஐவேளை தொழுகையிலே முன் சுன்னத் தொழுகிறோம், பின் சுன்னத் உபரியான தொழுகையில் தொழுகிறோம். இந்த எல்லா தொழுகைகளையுமே சற்று கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 342 முறை அல்லாஹ் அக்பர் கூறுகிறோம். ஐவேளை ஃபர்லு தொழுகையில் மட்டுமல்ல, அதற்கு முன்னால் நாம் நிறைவேற்றுகின்ற அந்த சுன்னத் இருக்கிறது, பின்னால் நாம் நிறைவேற்றுகிற அந்த நஃபில் உபரியான வணக்கங்கள் இருக்கிறது. 342 நீங்கள் கால்குலேட் பண்ணி காரணம் அந்த அல்லாஹ் அக்பர் அதிகமாக இருக்கிறது. ஐவேளை தொழுகை முடிந்ததோடு நாம் அமர்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் கூறுகின்றோமா இல்லையா? அந்த அல்லாஹ் அக்பர் மட்டும் 34 முறை சொல்லுவோம், மற்றதை 33 முறை தான் சொல்லுவோம். ஐவேளை தொழுகையோடு இரவிலே நாம் படுக்க செல்கிற போது நாம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்கிற போது அதையும் நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் அந்த 6 36 4 204 மாறுகிறது. 204 முறை நாம் அந்த தக்பீரை சொல்லுகிறோம். இதற்கு மேலே அன்பான பெருமக்களே, முஅத்தின்களாக இருந்தால் பிலால்களாக இருந்தால் அவர்கள் பாக்கியசாலிகள். அவர்கள் பாங்கு சொல்லக்கூடியவர்கள். தினமும் அவர்கள் ஒரு 30 முறையாவது தக்பீர் சொல்கிறார்கள் தங்களுடைய பாங்கொலி மூலமாக, பாங்க அழைப்பின் மூலமாக. எனவே தான் பாங்கு சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பொருந்திய ஒரு புண்ணியம் நிறைந்த ஒரு செயலாக இருக்கிறது. பாங்கு சொல்லக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள், அதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. ஒரு 30 முறையாக மொத்தத்திலே பார்க்கிறது எது எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு நல்ல மூமின், ஒரு நல்ல வணக்கசாலி, ஐவேளை சுன்னத் நஃபில் ஃபர்ல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்றவர் குறைந்தபட்சம் 596 முறையாவது அவர் தக்பீர் சொல்கிறார் என்றால் அந்த தக்பீரைத்தான் அன்பான பெருமக்களை அரஃபா நாள் காலையிலிருந்து சொல்வதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் அளித்திருக்கிறான். எனவே அல்ஹம்துலில்லாஹ் நாம் இந்த துல்ஹஜ் இந்த 10 நாட்கள் நாம் மிக சிறப்பான முறையில் நாம் அமல்கள் செய்து இபாதத்துகளில் ஈடுபட்டு நாம் நமக்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக, உலகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக நாம் துவா செய்தவாறு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துவாக்களை கபூல் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகை பெருநாள் திங்கள்கிழமை துல்ஹஜ் பிறை 10 காலை சுபுகு தொழுகை 5:15, 4:30க்கு பாங்கு சொல்லப்பட்டு 5:15க்கு சுபுகு ஜமாத். சற்றேறக்குறைய 5:45 மணிக்கு எல்லாம் முடிந்து விட்டால் அதற்கு பின்பு 1.25 மணி நேரம் இருக்கிறது. 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரிய மைதானத்தில் வைத்து பயான் ஆரம்பிக்கும். 7 மணிக்கு ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகையினுடைய அந்த பயான் தொடங்கும். 7:30 மணிக்கு, சரியாக 7:30 மணிக்கு தொழுகை தொடங்கிவிடும். அதற்கு பின்பு அன்பான பெருமக்களை வெகு சீக்கிரமாக நாம் நம்முடைய இல்லங்கள் திரும்பி குர்பானி கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜமாத்தோடு நாம் ஃபர்ல் தொழுகை நிறைவேற்றிய வண்ணம் அதற்கு பின்பு அந்த தொழுகை. அதே போன்று பெண்களுக்கான தொழுகை நம்முடைய இறை இல்லத்திலே வைத்து, அதே போன்று ரைஸ் மில் பள்ளியிலையும் வைத்து, மற்ற பள்ளிகளிலேயுமே அந்த ஈதுல் அல்ஹா அந்த பெருநாளை ஒட்டி அந்த தொழுகை நடைபெறுகிறது. நம்முடைய பள்ளிகளில் இன்ஷா அல்லாஹ் 6:45 மணிக்கு பயான் தொடங்கி 7:15 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கான அந்த தொழுகை நடைபெறும். நம்முடைய பள்ளியிலையும் ரைஸ் மில் பள்ளியிலையும் மற்ற பள்ளிகளில் நமக்கு டைம் அறிவிப்பு செய்திருப்பார்கள். எனவே இதெல்லாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய கிருபையினாலே குர்பானி கடமை உள்ளவர்கள் நிச்சயமாக அவர்கள் குர்பானி கடமை நிறைவேற்றிவிட வேண்டும். வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலும் கூட குர்பானி கடமையை நிறைவேற்றிவிட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலே குர்பானி கொடுக்கலாமாங்கிற கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வாட்ஸ்அப் தளங்கள்லையும் கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எனவே அவசியமாக நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆடாக இருந்தால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். ஒரு நபர் ஒரு ஆடு மற்றும் மாடு ஒட்டகை 7 பேர் சேர்ந்து மாடு ஒட்டகை கொடுப்பது. 7 பேரில் ஒருவர் குறைந்தால் பரவாயில்லை, ஆனால் 7 பேரை விட கூடிவிடக்கூடாது. 7 பேருடைய நியத்தும் ஒரே நியத்தாக இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இது போன்ற சட்டங்கள் எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதை மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக, இறையச்சத்தோடு
நல்ல உள்ளங்களோடு, இதில் நமக்கு நிறைந்த நன்மைகள் இருக்கிற நம்முடைய பாவங்கள் ஒவ்வொரு சொட்டு அந்த இரத்தம் சிந்துகிற போதும் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை பெறுகிறது என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு நாம் இந்த இறை கடமைகளை நிறைவேற்றுவோமாக. குறிப்பாக அந்த குர்பானை தோள்களை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய மிஸ்பார் அரபிக் கல்லூரிக்கு தங்களுடைய குடும்பத்திலே நேரடியாக சென்று தர முடிந்தவர்கள் நேரடியாக வந்து அதை வழங்கி அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளுங்கள். வர முடியாதவர்கள் தொலைபேசி எண் அலைபேசி எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதில் தாங்கள் அழைப்பு கொடுத்தீர்கள் என்றால் நம்முடைய மிஸ்பார் உதாவிலிருந்து பிரதிநிதிகள் வந்து பெற்று செல்வார்கள் என்பதை ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.